ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் மசால் தோசை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சிறுவை நறுக்கி வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதையும் சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட், ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி. இதுக்கு ரொம்பவே முக்கியமான மெயின் இன்க்ரீடியண்ட் பன்னீர் 150 கிராம் எடுத்திருக்கேன். இதை கிரேட்டர் மூலயமா நல்லா செதுக்கி எடுத்துக்கலாம். சின்ன சைஸாக பார்த்து நல்லா செதுக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா செதுக்கி எடுத்துக்கலாம். ஃபுல் பன்னீரையும் நல்லா செதுக்கி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், குட்டி குட்டி ஸ்லைஸாக நீட்டு வாக்கில் வந்திருக்கு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். ஃப்ரை பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூட நம்ம அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட போகிறோம். கூடவே இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனையும் போகணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்து இஞ்சி பூண்டு வாசனை போயிட்டதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போயாச்சு. அரிஞ்சு வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். சீடு இல்லாமல் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக தக்காளி குக் ஆகிடும். தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். ஸ்மூத் அண்ட் சாஃப்ட் டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த அளவுக்கு வதக்கிட்டக்கப்புறம் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை இப்போ சேர்க்க போகிறோம். ஃபுல்லாக சேர்த்துட வேண்டாம், 3/4 சேர்த்துடுங்க. 1/4 அப்படியே வச்சுக்கோங்க. பன்னீர் சேர்த்தாச்சு. ஒரே ஒரு முறை லைட்டாக கலந்து விட்டுருங்க. அந்த மசாலா கூட பைண்ட் ஆகிற மாதிரி கலந்து விட்டால் போதும். பன்னீர் எப்பயும் ரொம்ப ஓவர் குக் பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே கொஞ்சமாக கேரட் துருவந்து, கேரட் நிறையவும் சேர்த்துட வேண்டாம், ஏன்னா கேரட்டில் இனிப்பு இருக்குது. நிறைய சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இனிப்பு தெரியும். கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். கேஸ் ஸ்டவ்வில் தவா வச்சுருக்கேன். நான்ஸ்டிக் தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து உங்களுக்கு எவ்வளோ மெலிசாக தீட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தீட்டிக்கோங்க. தோசை ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா நிறையவே சேர்த்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ தோசை முருவில் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர் மசாலாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். இது நிறைய சேர்த்தா தான் நம்மளுக்கு சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது. அதனால் நான் நிறைய சேர்த்துக்க போகிறேன். இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி அப்படியே எடுக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு தோசை. நம்ம எண்ணெய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் கிறிஸ்பியாக வரும் தோசை. நீங்களும் இந்த பன்னீர் மசால் தோசையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.